Indian real estate history la first time ever. நம்ம G Square la 1+1 ஆஃபரா ஒரு பிளாட் வாங்கினா ஒரு பிளாட் ஃப்ரீ. எஸ், இது லக்கி டிரா இல்ல. நீங்க எங்க பிளாட் வாங்குறீங்களோ அதே இடத்துல அதே வேல்யூல இன்னொரு பிளாட் ஃப்ரீ. நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ், நோ ஹிடன் காஸ்ட். ஒரு பிளாட்கான மார்க்கெட் பிரைஸ பே பண்ணுங்க, ரெண்டு பிளாட்ட சொந்தமாக்கிக்கோங்க. ஒன் பேமெண்ட் டபுள் அசெட், டபுள் அப்ரிசியேஷன். இந்த 1+1 ஆஃபரை கிராப் பண்ண நம்ம கிரடாய் ஃபேர் ப்ரோ ஈவென்ட்ல ஸ்டால் நம்பர் D3 விசிட் பண்ணுங்க, உங்க லைஃப் அப்கிரேட் பண்ணுங்க. கால் 8939750009. கோவை மாவட்டம் திருமலையானம் பாலம் பகுதியில் திமுக நிர்வாகிகளுக்கு பதவி வழங்குவதில் சாதிய பாகுபாடு உள்ளதாக அக்கட்சியினரை குற்றம் சாட்டியிருக்கின்றனர். திமுகவின் கோவை தெற்கு மாவட்ட செயலாளராக இருக்கும் தளபதி முருகேசன் தன்னிச்சையாக செயல்பட்டு வருவதாக கூறப்படும் நிலையில் கட்சியில் பதவி வழங்குவதில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாக அக்கட்சியினரை குற்றம் சாட்டி வருகின்றனர். அந்த வகையில் திருமலையாம்பாளையத்தில் திமுக சார்பில் 15 கிளை கழக செயலாளர்கள் உள்ள நிலையில் இவர்களுக்கு தெரியாமலேயே புதிய பேரூர் கழக செயலாளரை நியமித்ததாக கூறப்படுகின்றது. இதனால் ஆத்திரமடைந்த கிளை கழகத்தினர் தங்களை பொறுப்பிலிருந்து விடுவிக்குமாறு திமுக தலைமைக்கு கடிதம் அனுப்பியிருக்கின்றனர். 15 ஆண்டுகளாக கட்சியில் இருக்கும் தாங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் சாதிய பாகுபாட்டோடு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் செயல்பட்டு வருவதாகவும் திமுக கவுன்சிலர் ரமேஷ்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த திருமலையம்பாளையத்தினுடைய பேரூர் கழக செயலராக இருக்கிற ராமராஜ மாத்திரன்னு சொல்லிட்டு புதுசாக கிருஷ்ணசாமி அப்படிங்கிறவரை பொறுப்பாளராக நியமிச்சுக்கிறாங்க. இப்போ நேரடியாக எல்லாமே நியமன முறைக்கு போச்சுன்னா இது கட்சியோட அடிப்படையவே பாதிக்குது. இந்த மாதிரி இவங்க நியமனம் பண்ணுறது சாதிய அடிப்படையிலையுமே அவங்க விரும்பியவங்கள போகிறதுனாலையுமே இவங்க கொடுக்குற எந்த பொறுப்பும் பதவியும் எங்களுக்கு தேவையில்லைங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறோம்.